வணக்கம். இந்த பதிவு துலாம் லக்னம் அன்பர்களுக்கு. அதாவது புதன் கிரகம் தனுசு ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஜனவரி 30 வரைக்குமே இருக்குது. அதாவது 30ஆம் தேதி சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் போவார். இதற்கு இடையில் ஒரு 7 நாட்கள் விருச்சிக ராசிக்கு வக்கரத்தில் வந்துட்டும் போகிறாரு. கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், மறுபடியும் கேது நட்சத்திரம், மறுபடியும் விருச்சிக ராசி, மறுபடியும் திருப்பி கேது நட்சத்திரம். இப்படி புதனுடைய பயணத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்கிறோம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன். அதே மாதிரி 2, 6, 10 நம்மளுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடமான விருச்சிகத்தில் கேட்ட நட்சத்திரமாகவும், 6ஆம் இடமான மீன ராசியில் ரேவதி நட்சத்திரமாகவும், 10ஆம் இடமான கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரமாகவும் அமைய பெற்றவர் தான் இந்த புதன் பகவான். அப்பேற்பட்டவர் அந்த ஸ்தானத்துக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கார். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது கம்யூனிகேஷன். புதன் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் கிரகம். ஐடி லைனு, சாஃப்ட்வேரு, கம்ப்யூட்டர் சாதனங்கள், ஏஜென்சி அமைக்கிறது, டீலர்ஷிப் எடுக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே புதன் பொருந்தும். குருவனுடைய வீட்டில் போய் புதன் இருக்கார். இப்போ இந்த குருவும் கேது நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் மேஷ ராசியில். இப்போ புதன் மூல நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. இந்த 2 பேருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. குருவுக்கும் புதனுக்கும் இடையில் 3ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒரு மிங்கிள் ஆகுது. இது அறிவு சார்ந்த விஷயங்கள், புது நபர்கள் சந்திப்பு, புதிய திட்டங்களை செயல்படுத்துதல், புதிய ஒப்பந்தங்களை பண்ணிக்கிறது, நம்ம சர்வீஸ் ரீதியாக நம்ம சக்ஸஸ் ஆகிறதுங்கிறத குறிக்கிறது. இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஃபீல்டில் டெண்டர் எடுக்கிறதுல. ஸோ இதில் எல்லாம் நம்ம மேலோங்கி நிற்கிறத காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகத்தை படையக்கூடியது. ஏன்னா 3ஆம் அதிபதி அப்படிங்கிறது குருவானவர் நம்மளுடைய செயல்பாட்டு ஆழ்ந்த அறிவை குறிக்கிறவர். அவர் இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். இதை நான் செயல்படுத்தி இதை சாதிக்க போகிறேன்ட்டு அந்த குரு நமக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார். அந்த குரு போகக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமும் புதன் போகக்கூடிய மூல நட்சத்திரமும் கேதுவனுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த கேது 12ஆம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம லக்னத்துக்கு அது 12ஆக இருந்தாலும் அந்த 7ஆம் வீட்டுக்கும் இந்த 3ஆம் வீட்டுக்கும் பெருசாக பாதிச்சிடாது, நன்மை தான் செய்யும். அதனால் ஆராய்ச்சி துறை, ஒரு கான்ஃபிடென்ஷியலாக செய்யக்கூடிய மேட்டர்கள், ரொம்ப ஒரு தூர தேச சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது, இதுக்கு எல்லாமே அது கேதுவாக 12ஆம் இடத்துல லிங்க் ஆகிறாரு. அப்போ நமக்கு சுபகாரியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் இருந்தால் தான் ஒரு ஆண் பெண் வரன் பார்க்குறவங்களுக்கு ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசுகிறதுக்கும் தங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் அதன் மூலமாக அந்த சுப காரியங்களை முடிவு பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். அப்போ அந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் என்பது பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு, அதே போல் படிக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகளுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும். திருமண வாழ்க்கை புதுப்பித்து கொடுக்கறது, அதே மாதிரி குழந்தை பிறப்பு, இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர், கமிஷன் மற்றும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த குருவானவர் நமக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அதனால் அந்த 6ஆம் வீடுங்கிறது சர்வீஸை குறிக்குது. இப்போ ஒரு பேங்க்கில் சர்வீஸ் வேலை பார்க்குறோம், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் சர்வீஸ் அடிப்படையில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதும், நிதி சம்மந்தப்பட்ட துறை, சட்டத்துறை, இதுக்கு எல்லாத்துலேயுமே சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறதுங்கிறதும் அது இருக்குது. அந்த அளவுக்கு குரு நமக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்வார். அப்போ குரு நமக்கு நம்மளுடைய லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவர் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். வக்கரமாக போனாலும் அவர் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். அப்போ இந்த புதனுக்கும் குருவுக்கும் ஒரு காம்பினேஷன் ஏற்படுது. புதன் 9, 12க்கு அதிபதி.
குரு வந்து 3, 6க்கு அதிபதி. இந்த 3, 6, 9, 12 இந்த கனெக்டிவிட்டி வந்து 3, 7ல் ஏற்படுது. அப்போ இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமது செயல் திட்டங்களில் ஏற்படக்கூடிய புதிய திருப்பங்களை குறிக்குது. நிறைய நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், வரன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம், அமையலை அப்படின்ட்டு இப்போ வந்து திருமணம் அமையறதுக்கு சாதகம் பண்ணி கொடுக்கும், திடீரென்று அமையிறது. அதே போல் ஒரு துறையை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம், திடீர்னு அந்த மாற்றலுக்கு சப்போர்ட் பண்ணும், அதற்குண்டான தொடர்புகளும் நமக்கு ஏற்படும். அப்போ ஒரு எல்லா விதமான பேங்கிங் செக்டர்லேருந்து எல்லா விதமான சர்வீஸுக்கும் அது சாதகமாக இருக்குது. இப்போ நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற கேதுனுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட தொடர்புகளோ, திடீர் பிரயாணங்களோ, திடீரென்று நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சுச்சுவேஷனோ அதன் மூலமாக கூட நமக்கு நன்மைகள் நடக்கும். அதாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறதுல கேது வந்து அவர் தன்னுடைய செயல்பாட்டை வந்து செய்கிறதுல ரொம்ப தீவிரம் காட்டுவார். அது வந்து சில இடத்துல அது ரகசிய செயல்பாடுகளாக கூட இருக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டு சட்ட ரீதியாக ஏதாவது அதில் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த வேலைகளை எல்லாம் பண்ணுறது கூட நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியலாக பண்ண வேண்டி இருக்கும். அது மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், சில ப்ராஜெக்ட் இருக்கும். ஆராய்ச்சியில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான சில துறைகள் இருக்கும். அந்த துறைகளுக்கெல்லாம் இந்த 12ஆம் இடத்துக்கு இந்த 3, 7க்கும் ஒரு கனெக்டிவிட்டி நல்லது பண்ணும். அதனால் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளுக்கு ஜனன ஜாதகத்தில் நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகமான அந்த புதன் வந்து வலிமையாக நமது ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 4ஆம் இடம் இதெல்லாம் தொடர்புகளில் இருந்தது அப்படின்னா நமக்கு எப்போவுமே புதனால் பண வரவு, உத்தியோக வரவு, ப்ரமோஷன், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு மைனஸாக இருந்தது அப்படின்னாலும் கூட இந்த கோச்சார காலகட்டத்தில் சில சப்போர்ட் கிடைக்கும். இப்போ திசாபுத்தி அந்தரங்கள் மூலமாக தான் நமக்கு பலன் நடக்கும். அதில் வந்து நமக்கு முழு மூச்சாக நமக்கு உள்ளே போய் பார்க்கும்போது 12 பாவத்திற்கும் உபநட்சத்திர அதிகாரிகள் கான்செப்டுன்னு எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு புதன் வந்திருந்தால் அப்போ தொழிலில் பலப்படுத்துவார் அப்படிங்கிறது அவர் கோச்சாரத்தில் கெடலை அப்படிங்கிறத காட்டுது. இந்த டைமில் வந்து தொழிலை விருத்தி பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறத காட்டுது. திருமண காரியங்கள் கிரகமாக சில பேருக்கு வரும். 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த பாவத்துக்கு அதிகார தொடர்பாக புதன் வருவார். அப்படி வர்றவங்களுக்கு திருமண காரியங்களை பண்ணி கொடுத்துருவார். அவரவர்களுக்கு திசாபுத்திகள் மூலமாக அவரவர்களுடைய தேவைகள் என்னவோ, ஈடுபாடு என்னவோ, அவர்களுடைய நோக்கம் என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி விளைவுகளை, நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் அந்த பாவங்கள் பேர். அப்போ இதை 2ஆக பிரித்து நம்ம பயன்படுத்துகிறோம். அகம் சார்ந்து என்ன பண்ணும், புறம் சார்ந்து என்ன பண்ணும், அகத்துக்கு நல்லா இருக்கா, புறத்துக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான். 2க்கும் மீடியமாக இருக்காங்கிறதையும் பார்த்துக்கலாம். 2ஐயும் கெடுக்கிற பாவங்கிறது தான் 8ஆம் இடம், 12ஆம் இடம்ங்கிறது. அந்த மாதிரி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் புதன் வந்து 8ஆம் பாவ அதிகாரியாகவோ 12ஆம் பாவ அதிகாரியாகவோ வந்திருந்து இந்த கோச்சாரத்தில் இப்படி போகிறாரு இல்லையா, இப்படி போகும் பொழுது நமக்கு வந்து அவர் கேது நட்சத்திரத்தில் போகிறாரு, அப்புறம் சுக்கிர நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால் சில மனத்தடுமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி நமக்கு நெகட்டிவாக புதன் இருந்தால், அல்லது புதன் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலும் அந்த மாதிரியும் ஏற்படும். இடையில வக்கரமாகி விருச்சிக ராசிக்கு வர்றார் புதன். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள், அது 28 டிசம்பரில் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வர்றார். 3 ஜனவரி வரைக்கும். அப்போ ஒரு 6-7 நாள் வந்துட்டு போயிடுறாரு. பட் இருந்தாலும் அது கண்டாந்த நட்சத்திரம்னு பேர். அந்த சமயத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் புதன் 8-12 இருந்தால் அதனுடைய தாக்கங்களை நம்ம கண்காணிச்சுக்கணும். அதுதான் நெகட்டிவ்.
மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுப காரியங்கள் வெற்றி தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி.